நடிகர் சிம்பு எழுதி பாடிய சர்ச்சைக்குரிய பாடலை இணையதளத்தில் வெளியிட்டவர் யார் என்பதை கண்டறியும் முயற்சியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அது குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். தலைமறைவாக உள்ள நடிகர் சிம்புவை கைது செய்யும் நடவடிக்கையை தீவிரம் காட்டி வருவதாக சென்னை சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அவர் தலைமறைவாக இருக்கிறார். அவர் எங்கு இருக்கிறார் என்ற விவரங்களை கண்டுபிடிக்கும் முயற்சியில் போலீசார் தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். வெளி மாநிலத்திற்கு சென்று தேடும் முயற்சியிலும் அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். மேலும் அவரது பாஸ்போர்ட்டை முடக்கவும் திட்டமிட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் யூடியூப் நிறுவனத்திற்கு 2 பரிந்துரை கடிதங்களை சென்னை சைபர் கிரைம் போலீசார் அனுப்பியிருந்தார்கள். அது தொடர்பாக இதுவரை எந்த ஒரு பதிலையும் அந்நிறுவனம் அளிக்கவில்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பீப் பாடலை யூடியூப் இணையதளத்திலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அது தொடர்பாக அவர்கள் பரிந்துரை கடிதத்தையும் யூடியூப் நிறுவனத்திற்கு காவல்துறை அனுப்பியிருந்தார்கள். ஆனால் இதுவரை அந்த பாடல் இணையதளத்திலிருந்து நீக்கப்படவில்லை. தொடர்ந்து இணையதளத்தில் தான் அது இருக்கிறது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பாடலை வெளியிட்ட நபர் யார் என்பதை கண்டறிவதற்காக அந்த ஐபி அட்ரஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விவரங்களை யூடியூப் நிறுவனத்திற்கு கேட்டிருந்தார்கள் சென்னை காவல்துறையினர். ஆனால் அது தொடர்பாகவும் இதுவரை எந்த ஒரு தகவலையும் அந்நிறுவனம் அளிக்கவில்லை என்பதை காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சிம்புவை பிடிப்பதற்காக பல்வேறு கட்ட முயற்சிகள் செய்து வருவதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இன்று காலை சிம்புவின் தாயாரான உஷா அவர் பேசிய ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். தன்னுடைய மகன் குறித்த விளக்கத்தையும் அவர் அளித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த சிம்பு மற்றும் அனிருத் தொடர்பான விவரங்கள் அனைத்தையும் ஏற்கனவே காவல்துறையினர் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு யாரிடலாம் தொலைபேசியில் பேசியிருக்கிறார் என்ற விவரங்களையும் காவல்துறையை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். அது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த பாடலை வெளியிட்ட இரண்டு பேர் மீது சந்தேகம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. ஆனால் இது தொடர்பாக காவல்துறையை தொடர்பு கொண்டபோது 2 நபர்கள் மீது சந்தேகப்படுகிறீர்களா என்ற தகவல்களை காவல்துறையிடம் கேட்டோம். ஆனால் அது தொடர்பான எந்த தகவலையும் காவல்துறையினர் உறுதிப்படுத்தவில்லை. தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்ற தகவலை மட்டும் காவல்துறையினர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் சுப்பிரமணியன்.